விஜய் தேர்தல் நேரத்தில் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வழங்கி வாயை விட்டுவிட்டார். 6 சிலிண்டர், அண்ணன் சீர், தாய்மாமன் சீர் இதெல்லாம் நடக்கிற காரியமா? தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்ததனால் போக்குவரத்துக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வருகிறது. அப்படி இருக்கும்போது விஜய் பிராமிஸ் செய்ததை நிறைவேற்றினால் இன்னும் நஷ்டம் ஏறத்தானே செய்யும் என்று அரசியல் பார்வையாளர்கள் குரல் எழுப்பி வருகின்றனர். பாஜக ஒரு கொள்கை எதிரி என்று சொல்லிக் கொண்டுதான் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆனால் கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டு அதை எந்த இடத்திலும் அவர் சீரியஸாக அட்டாக் செய்யவில்லை. மாநில தேர்தல் தானே என்று வந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசுடன் இணக்கமாக இருப்போம் என்று சொல்கிறார்கள். இப்படி இணக்கமாக இருக்கும்போது உரிமைக்கு குரல் கொடுப்பார்களா மாட்டார்களா என்ற கேள்விகள் இருக்கும்போது அதற்கு முதல் பரிசோதனையாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அமைந்தது. பாஜகவுடன் தாவேகா அரசு சண்டையை போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். மாநிலத்திற்கு நிறைய பணம் வரவேண்டி இருக்கிறது. அவர்கள் நிதி கொடுக்காவிட்டால் நாம் சமாளிப்பது கஷ்டம் என்பதனால் நம்முடைய பிரச்சனைகளை சரியாக சொல்லாமல் அதே சமயம் மோதிக்கொள்ள வேண்டாம் என்ற ஐடியாவில் இருக்கிறார்கள். அதனால்தான் கவர்னர் உரையில் மும்மொழி திட்டம் வேண்டாம், சமக்ரா சிக்ஷா நிதியை ஒதுக்குங்கள், நாங்கள் இருமொழி கொள்கையை வைத்திருக்கிறோம், கல்விக்கு மாநில பட்டியலுக்கு கொண்டு வாருங்கள் போன்ற பல விஷயங்களை சாஃப்டாக சொல்லியிருக்கிறார்கள். மத்திய அரசின் நிதி பங்கீட்டை உயர்த்த வேண்டும் என்பதற்காக சிறப்பு தீர்மானம் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் மத்திய அரசுக்கு சொல்ல வேண்டியதை சாஃப்டாக சொல்கிறார்கள். மத்திய அரசும் இவர்களிடம் ரொம்ப மோதிக்கொள்ள வேண்டாம் என்று பேசாமல் இருக்கிறது. இப்போதுள்ள கவர்னர் அர்லேக்கர் பக்கா RSS காரர். பொதுவாக RSS காரர்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டுத்தான் பிடிப்பார்கள். அதனால்தான் மத்திய பாஜக இப்போதைக்கு தாவேகாவை விட்டு வைத்திருக்கிறது. விஜய் எப்படி ப்ரொசீட் பண்ணுகிறார் என்பதை வெயிட் அண்ட் வாட்ச் என்ற பாயிண்டில் தான் பாஜக RSSம் இருக்கிறார்கள். விஜய்க்கு பாஜகவோடு மோதுவதில் இன்னும் உண்மையான டெஸ்ட் வரவில்லை. அப்போதுதான் இவருடைய உண்மை முகம் தெரியும். இவர் பதுங்குகிறாரா பாய்கிறாரா என்று பார்க்க முடியும். நாளைக்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது அதை எதிர்க்கிறாரா இல்லையா, யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தால் எதிர்க்கிறாரா இல்லையா, FCRA விவகாரத்தில் என்ன பண்ண போகிறார் என்பதில்தான் விஷயம் இருக்கிறது. விஜய் அரசுக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் அதிகாரத்தில் கூடவே இருக்கிறார்கள். நீங்கள் காங்கிரஸோடு ரொம்ப நெருங்கினால் பாஜகவுக்கு பிடிக்காது. ஏற்கனவே காங்கிரஸ்க்கு ராஜ்யசபா சீட் கொடுத்ததும் அவர்களை ஆட்சியில் பங்கு பெற வைத்ததும் பாஜகவுக்கு கடும் கடுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜக இன்றைக்கு இந்தியா முழுக்க செய்கிற வேலை என்னவென்றால் ராஜ்யசபா உறுப்பினர்கள் லோக்சபா உறுப்பினர்களை பிளக்கிற வேலைதான். இங்கே தாவேகா காங்கிரஸோடு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் நெருக்கமாக இருக்க முடியும். இவர் இந்தியா கூட்டணிக்கெல்லாம் போனால் பாஜக சும்மா இருக்காது. அதனால் எனக்கு நேஷனல் பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று விஜய் தப்பித்துக் கொள்வார். இன்னொரு பக்கம் பாஜகவோடு ரொம்ப நெருங்கினால் இங்கே காங்கிரசும் தாவேகா கூட்டணி கட்சிகளும் சும்மா இருக்க மாட்டார்கள். என்னையா ரொம்ப நெருங்குற, உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுக்கிற என்று கேட்க ஆரம்பிப்பார்கள். 3500 கோடி ரூபாயை ரிலீஸ் பண்ணுங்கள், 3500 கோடி ரூபாயை ரிலீஸ் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு நாளைக்கே PM ஸ்ரீ பள்ளிகளை ஏற்றுக்கொண்டாலோ அல்லது வக்ஃப் போர்டு பில்லை ஏற்றுக்கொண்டாலோ அங்கே பிரச்சனை வரும். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை வரும்போதுதான் விஜயின் மூவ்மெண்ட் எப்படி என்று நமக்கு தெளிவாக தெரியும். எனினும் மத்திய பாஜக அதாவது மோடி அமித்ஷா தான் நேரடியாக விஜயை மானிட்டர் பண்ணுகிறார்கள். அதே சமயம் பாஜகவை பொறுத்தமட்டில் விஜயை பார்த்து ஹாப்பியாக இருக்கிறார்கள். காரணம் திமுக கூட்டணியையும் உடைத்து விட்டார், அதிமுகவையும் உடைக்கிறார். அதிமுக பாதி உடைந்து போய் 3/4 பங்கு காலி, ஒரு பங்குதான் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, திமுகவுக்கு 2 கண்ணும் போச்சே என்ற ஹாப்பியில் இருக்கிறார்கள். விஜய் மீது கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் உள்ளது. கொஞ்ச நாள் ஆட்சியில் இருக்கட்டும் என்று பாஜக வெயிட் பண்ணுகிறது.